இந்த வீடியோல நம்ம டெட்டுக்கு வர இம்பார்ட்டன்ட் கிராமர் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் தி கிவன் ஃப்ரேசல் வேர்ப். இந்த ஃப்ரேசல் வேர்ப் 6 to 10th இருக்க புக் பேக் படிச்சுக்கோங்க. கட்டாயம் வர இடியம் ஃப்ரேசஸ் ஃப்ரேசல் வேர்ப்ல புக் பேக்ல படிக்கணும். நீங்க இதுல பாத்தீங்கன்னா ரன் அவுட்னாவே எக்ஸீட் த அலாட்டட் டைம். இது வந்து புக்ல மனப்பாடம் பண்ண வேண்டியதுதான் இது. சரிங்களா? மேட்ச் த ஃபாலோயிங் இடியம்ஸ், அதாவது இடியம் ஃப்ரேசஸ். இதுவும் 6 to 10th இருக்க புக் பேக் படிச்சுக்கோங்க கட்டாயம். சரிங்களா? இப்போ ஃபால் அவுட்னாவே நம்ம யாராவது ஆர்கியூ பண்ணிட்டு நம்ம அவங்களோட சண்டை போட்டு நிறுத்திடுவோம்ல, அதுதான் மீனிங். அதுக்கு வந்து டு குவாரல். ஃபால் ஃபார்னா டிசீவ்டு ஏமாற்றினார் அப்படின்னு சொல்லுவாரு மீனிங், டிசீவ்டு. அப்போ வந்து உங்களுக்கு இது வந்து ஏல்டு டு இட்ஸ் சாம் அப்படின்னா அந்த அழகுல நம்ம மயங்கிறது. ஃபால் ஃபிளாட் அப்படின்னா டு கிளாப்ஸ். ஃபால் ஃபவுல் ஆஃப், அதாவது இது வந்து என்னன்னா டு கெட் இன் டு ட்ரபிள், இதுக்கு என்னன்னா டு கம் இன் டு கொல்யூஷன். இது வந்து என்னன்னா உங்களுக்கு நம்ம கருத்து வேறுபாடு சொல்லுவோம், அந்த கருத்தை நம்ம வந்து ஏத்துக்க மாட்டோம், அதுதான் மீனிங். ஃபைண்ட் அவுட் த சூட்டபிள் வேர்ட் ஃபார் த அண்டர்லைன்ட் கொலோகேஷன். கொலோகேஷன்னா இஸ் எ பேர், இல்லைன்னா வந்து ஆர் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் நேச்சுரலி கோ டுகெதர். சரிங்களா? அப்போ இது வந்து என்னன்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னா இட் ரெயின்ஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். இதுக்கு மீனிங் என்னன்னா உங்களுக்கு இட் ரெயின்ஸ் ஹெவிலி தான் மீனிங். சரிங்களா? அதுதான் கலோகேஷன், ரெயின்ஸ் ஹெவிலி. வாட் டைப் ஆஃப் லெட்டர் இஸ் யூஸ் டு ரெக்வெஸ்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் எ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். இது வந்து ஃபார்மல் லெட்டர். இது அப்படின்னாவே இது வந்து ஃபார்மல் லெட்டர். இது வந்து அபவுட் என்கொயரி தான். இது அபவுட் என்கொயரி லெட்டர். மேட்ச் த கேட்டகரிஸ். இதுல பாத்தீங்கன்னா நீங்க அப்ரிவேஷன்னா என்ன அப்படின்றோம். அப்ரிவேஷன் எப்பயுமே நம்ம தனித்தனி, இப்போ ஏடிஎம் அந்த மாதிரி லெட்டரை வந்து தனித்தனியா படிக்கிறதா அப்ரிவேஷன். ஏடிஎம் சிஓ அதான் அப்ரிவேஷன். ஆக்ரோனிம்ஸ் என்னன்னா வேர்டை சேர்த்து படிப்போம். இங்க பாருங்க, ஹூ, பேன், இல்ல நாசா, இல்ல ரேடார், அந்த படிக்கிறதா வந்து ஆக்ரோனிம்ஸ். சேர்த்து வேர்டு படிக்கிறது தான் ஆக்ரோனிம்ஸ். தனித்தனியா படிக்கிறது வந்து அப்ரிவேஷன்ஸ். ஹோமோனிம்ஸ்னா என்ன? ஹோமோனிம்ஸ்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங்கும் ப்ரொனன்சியேஷனும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா மீனிங் வில் பி டிஃப்ரெண்ட். சரிங்களா? ஸ்பெல்லிங்கும் ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும், மீனிங் வில் பி டிஃப்ரெண்ட். அதுதான் வந்து ஹோமோனிம்ஸ். ஹோமோஃபோன்ஸ்னா என்ன? இப்போ வந்து பாருங்க, இதுல வந்து சவுண்ட்ஸ் த சேம், ஆனா மீனிங்கும் ஸ்பெல்லிங் என்ன ஆகும்? டிஃபர் ஆகும். மீனிங்கும் ஸ்பெல்லிங்கும் டிஃபர். மீனிங் அண்ட் ஸ்பெல்லிங் டிஃபர். அதுதான் வந்து ஹோமோஃபோன்ஸ். சரிங்களா? அலவுட் சேம் சவுண்ட் வருது, ஆனா மீனிங்கும் ஸ்பெல்லிங்கும் இதுக்கு டிஃபர் ஆகும். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த ஃபாலோயிங் பொயட்டிக் லைன். தே கிரால் அட் த ரெயின் அண்ட் தே கிரால். இங்க பாருங்க, தே ஸ்டார்டிங் பிகினிங் இருக்கா பாருங்க. பிகினிங்ல ரெப்பிட்டேஷன் ரிப்பீட் ஆகுது. ரெப்பிட்டேஷன் அட் த பிகினிங் ஆஃப் தி லைன் ஆர் ஸ்டான்ஸா, அதுதான் வந்து ரெப்பிட்டேஷன். இல்லை அப்போ அதான் வந்து அனஃபோரா. பிகினிங் பாருங்க, தே கிரால் இருக்கா, அதுதான் அனஃபோரா. இது வந்து 6 to 10th புக் எக்ஸஸ் படிச்சுக்கணும். இது வந்து which is the largest planet in the solar system? Jupiter is the largest planet in the solar system. இதுல அனஃபோரா என்ன சொன்ன? பிகினிங் ஆஃப் ரெப்பிட்டேஷன் அட் த பிகினிங் ஆஃப் தி லைன் ஆர் ஸ்டான்சஸ் சொன்னேன். அசோனன்ஸ்னா உங்களுக்கு என்னன்னா இதுவும் வந்து ரெப்பிட்டேஷன் ஆஃப் சிமிலர் வவல் சவுண்ட் இன் a நியர்பை பேர்டு. அசோனன்ஸ்னா. அலிட்ரேஷன்னா வந்து உங்களுக்கு சேம் சவுண்ட். இங்க பாருங்க, சடன் அந்த சவுண்ட் வருது பாருங்க, இஸ் சவுண்ட். இங்க வந்து இதெல்லாம் வராது, இதுதான் வரும், சடன் ஸ்ப்ரிங் தான். அப்போ அலிட்ரேஷன் தான் இதுக்கு ஆன்சர், கரெக்டான ஆன்சர். சூஸ் தி சூட்டபிள் ஆன்சர். இஃப் எ ரைட்டர் யூசஸ் எ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் இன் எ ஸ்பெஷல் வே, he or she can write it in. அதாவது எப்படி எழுதலாம்? இப்போ ஒரு வேர்டோ ஃப்ரேஸோ எடுக்க நம்ம என்ன பண்ணுவோம்? கொட்டேஷன் மார்க் தான் போடுவோம். அதுக்கு அது தெரியறதுக்காக கிளியர், அதுதான் வந்து அப்போ நம்ம அதுக்கு கொட்டேஷன் மார்க் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஐடென்டிஃபை த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். he was tired, இண்டிபெண்டன்ட் கிளாஸ். சரிங்க, 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தா அது காம்பவுண்ட் சென்டென்ஸ். இதுவும் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான். தனியா மீனிங் கொடுக்கல. இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தனியா மீனிங் கொடுக்குது. இப்போ he was tiredனா ஒரு தனி மீனிங் இருக்குல்ல சென்டென்ஸ்க்கு. he could not walk மீனிங் இருக்கலாம்ல. 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருந்து ஒரு கன்ஜங்ஷன் இருந்தா அது வந்து காம்பவுண்ட். இது வந்து என்னன்னா உங்களுக்கு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பேர். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருந்தாவே இது வந்து உங்களுக்கு காம்பவுண்ட்
சென்டென்ஸ். இவன் இதுல வந்து காம்ப்ளெக்ஸை கண்டுபிடிக்க சொல்றான். சரிங்களா? இது பாருங்களா, he was too tired to walk. இதுல வந்து நோ கனெக்டர். அப்ப என்ன அர்த்தம்? நோ கனெக்டர் இருந்தாவே இது வந்து சிம்பிள் தான். நோ கனெக்டர் வந்தாவே சிம்பிள் சென்டென்ஸ். சரிங்களா? இங்க பாருங்க, பீயிங் டயர்ட் he could not walk. இதுவும் வந்து சிம்பிள் தான். சரிங்களா? அப்போ இது வந்து he was so tired. இது ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இது he was so tired மீனிங் இருக்குல்ல, அப்போ இண்டிபெண்டன்ட் கிளாஸ் 1. அடுத்தது பாருங்களேன், that he could not walk. இதுதான் டிபெண்டன்ட். இந்த இடத்துல டிபெண்டன்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது நீங்க இந்த தட் இருக்குல்ல, தட் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். தட் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னாவே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். அதுல கனெக்ட் பண்றது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கும். அப்படி இருந்தா காம்ப்ளெக்ஸ். காம்பவுண்டா இருந்தா 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், அதுல வந்து ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் த கரெக்ட் கொஸ்டின் டேக். இப்ப பாருங்க, ஐ நீட் நாட் பிளே. இது இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஆக்சிலரி வேர்போ இல்ல வந்து மாடல் வேர்ப் இல்ல வந்து ஹெல்பிங் வேர்ப் இல்ல வெறும் மெயின் வேர்ப் இருந்தா எடுத்து எழுதிருங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன பண்ணோம், அந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவா பாசிட்டிவான்னு பார்க்கணும். இந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ், அப்போ பாசிட்டிவ். இங்க வந்து நெகட்டிவ் டேக் போடக்கூடாது. அதுக்கப்புறம் 3வது ப்ரோனவுன் பார்க்கணும். ஐ இருக்கு, அப்போ வெறும் நீட் ஐ தான் கரெக்ட் ஆன்சர். இது தப்பு. நெக்ஸ்ட், லெட்ஸ் பிளே வந்தாவே ஷால்வி தான், இது கரெக்ட். ஐ ஆம் ஓல்டர் தேன் யூ, இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஆம்க்கு வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருந்தாவே ஆர் தான் வரும். இங்க பாசிட்டிவ் அல்ல. 2வது டைப் என்ன பார்க்கணும், பாசிட்டிவ்னா என்ன பாசிட்டிவிட்டி வரும். அதுக்கப்புறம் ஐ. 3வது என்ன பார்க்கணும், ரூல் வந்து ப்ரோனவுன் எடுத்து எழுதணும். ஆல் தான் ஆர்ன்ட். இப்ப இது தப்பு, ஆமை வராது. நெக்ஸ்ட், he was asleep. டிட் வரவே வராது. வாஸ் ஆக்சிலரி வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் இல்ல வந்து மெயின் வேர்ப் வந்து அது ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுறீங்க. செகண்ட் பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்க்கணும். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், அப்ப நெகட்டிவ் டேக் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட், he ப்ரோனவுன் எடுத்து எழுதணும். அவ்வளவுதான். கொஸ்டின் மார்க். இப்போ இதுல எது கரெக்ட்? பி தான் கரெக்ட். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் த கிவன் கொஸ்டின். இப்போ a participle is a or an formed from a verb. முக்கியமானது தான். இப்போ பார்ட்டிசிபிள்னா என்ன? 2 டைப் இருக்கு பார்ட்டிசிபிள். ஃபர்ஸ்ட் வந்து பிரசன்ட் பார்ட்டிசிபிள், செகண்ட் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். 2 இருக்கா? இதுல நீங்க பிரசன்ட் பார்ட்டிசிபிள பாத்தீங்கன்னா சிங்கிங், ஜம்பிங் இதெல்லாம் வேர்ப். தெரியுது உங்களுக்கு வேர்ப் இதெல்லாம். சிங், ஜம்ப் இதெல்லாம் வேர்ப். ஃபார்ம்டு ஃப்ரம் எ வேர்ப் பாத்துக்கோங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? வாக்டு இல்லையா, டேக்கன், புரோக்கன், கிவன், டன் இதெல்லாம் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது இதுதான் பார்ட்டிசிபிள். இஸ் ஏ ஆர் அண்ட் டேஷ் ஃபார்ம்டு ஃப்ரம் எ வேர்ப். வேர்ப்ல தானே இதெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இது என்னன்னா அட்ஜெக்டிவ். ஏன் அட்ஜெக்டிவ் சொல்றோம்? இப்போ ஷீ இஸ் சிங்கிங் அப்படின்னு அர்த்தம். சிங்கிங் எதை குறிக்குது? நோடு தானே குறிக்குது. ஆனால் தான் வந்து ஆட் மீனிங். அது வந்து டிஸ்கிரைப்ஸ் த நவுன். முக்கியமான டிஸ்கிரைப்ஸ் எ noun. அப்போ adjective தான் கரெக்டான ஆன்சர். A participle is an adjective formed from a verb. Which of the following sentence uses both main verb and an auxiliary verb? எந்த சென்டென்ஸ்ல மெயின் வேர்பும் இருக்கு, ஆக்சிலரி வேர்பும் இருக்கு அப்படி கேக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது பாருங்க, she வந்து சப்ஜெக்ட், dances verb, beautifully வந்து adjective. இதுல இல்ல. ஏன் நம்ம இது adjective சொன்னோம்? Describes the noun. She dances beautifully. சரிங்களா? நெக்ஸ்ட் வாங்க, இது சப்ஜெக்ட் இங்க வந்துச்சு பாருங்க, இதுதான் ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப். இது மெயின் வேர்ப். இங்க வந்துச்சு ஆன்சர். இங்க ஷீ சப்ஜெக்ட், ரீட்ஸ் வந்து உங்களுக்கு வேர்ப், இது வந்து அட்வர்ப். ஏன் ஆட் மீனிங் டு வேர்ப்? இப்போ ஷீ ரீட்ஸ் ஃபாஸ்ட், எப்படி அவ படிச்சா, அப்ப இதுக்கு தானே மீனிங். அதனால அட்வர்ப். இங்க பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், இது வந்து வேர்ப், இது வந்து ஆப்ஜெக்ட், இது வந்து அட்வர்பியல் ஃப்ரேஸ். இது அட்வர்பியல் ஃப்ரேஸ், அதான் அட்வர்ப். இப்ப கரெக்ட் ஆன்சர் எது? அவன் என்ன கேட்டிருக்கான்? போத் மெயின் வேர்பும் ஆக்சிலரி வேர்பும் இருக்கிற சென்டென்ஸ் எதுன்னு கேட்டிருக்கான். அப்போ பி தான் மெயின் வேர்பும் இருக்கு, ஆக்சிலரி வேர்பும் இருக்கு. சூஸ் த கரெக்ட் அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். முக்கியமானது இதுதாங்க இதுல கொஸ்டின்ல. ஃபார் த ஃபாலோயிங் இம்பேரிட்டிவ். இந்த சென்டென்ஸ் வந்து இம்பேரிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இந்த இதுல இதுக்கு அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேக்குறான். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இது அப்ரிஷியேட்டிவ் கிடையாது. சரிங்களா? இது வந்து ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். மேக் ஷுவர் அப்படின்னு கமாண்ட். இது கமெண்ட் பண்றோம். இது வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிவ்யூ யுவர் ஒர்க். இது வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி, ஆனா இது வந்து அப்ரிசியேஷன் கிடையாது. சரிங்களா? ஐ வேல்யூ தி எஃபோர்ட் யூ புட் இன்டு ரிவ்யூ. இதுதான் பாருங்க
அவங்கள பாராட்டுற மாதிரி இருக்கு, அப்ரிசியேஷன் பண்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? அதனால டி தான் கரெக்ட் ஆன்சர். த இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஷட் த டோர் இஸ், இப்போ இந்த ஷட் த டோருடைய இன்ட்ராகேட்டிவ், இது வந்து இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ். ஷட் த டோர்னா இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ். இதனுடைய இன்ட்ராகேட்டிவ் கேக்குறாங்க, ஹூ வில் ஷட் த டோர், இது வந்து கொஸ்டின் ஃபார்ம். உங்களுக்கு இதுதான் இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் ஃபார்ம் இது. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ். ஹூ ஷட் த டோர், யார் மூடனா, பாஸ்ட் டென்ஸ் இது, இதுல வராது. இது வந்து ஹவு த டோர் வில் ஷட், இது வந்து இன்கரெக்ட், கரெக்ட் சென்டென்ஸே கிடையாது. யூ ஷட் த டோர், இது என்னது உங்களுக்கு ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட் தான் இது, நாட் எ கொஸ்டின். இது வந்து ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் நாட் எ கொஸ்டின். அப்ப ஆன்சர் வந்து உங்களுக்கு இன்ட்ராகேட்டிவ் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.